ஹாய் குட்டீஸ், பிரைஸ் அலாட். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, சண்டே கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு நீங்கள் எல்லாம் ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க போல். சரி, உங்களுக்காக ஆக்ஷன் சாங் சொல்லிக் கொடுக்குறக்கு, ஸ்டோரி சொல்லிக் கொடுக்குறக்கு, இன்னும் ஒர்ஷிப் செக்ஷனுக்கெலாம் நம்ம அக்காமாருங்கள்லாம் ரொம்ப ப்ரிப்பேர்டாக இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாம் ஆயத்தமாக இருக்காங்க. நீங்கள் எல்லாம் கற்றுக்கிறக்கு ஆயத்தமாக இருக்கீங்களா? ஓகே, சரி, நம்ம இதெல்லாம் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஜெபம் பண்ணி ஆரம்பிக்கணும் இல்லையா? சரி, அப்போ ஜெபம் பண்ணுறதுக்கு முதல்ல என்ன பண்ணணும்? எல்லாம் ஃபஸ்ட்டு முழங்கால் படியிடுங்க. முழங்கால் படிட்டு எல்லா கைகளை கூப்பி எல்லா கண்ணை மூடி ஜெபம் பண்ணலாம் வைப்போம். சரி, எல்லா கண்ணை மூடுங்க பார்க்கலாம். அன்புள்ள ஏசப்பா, இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்துலையும் ஆண்டவரே சண்டே கிளாஸை கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே அப்பா, புது காரியங்களை ஏசப்பா பிள்ளைகள் ஆண்டவரே கற்றுக்கொள்ள நீங்கள் உதவி செய்ய வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த சண்டே கிளாஸ் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் நீங்கள் உதவி செய்யுங்க. நீங்கள் பலப்படுத்துங்க, தொடர்ந்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் அலாட் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக இருக்கீங்களா? ஓகே, எல்லாருமே நம்ம சண்டே ஸ்கூல் வந்திருக்கோம். நம்ம என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட்டு ஆக்ஷன் சாங்ஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சாங் பண்ண போகிறோம்னா 5 அப்பம் 2 மீன்கள். இதுக்கு எல்லாமே போய் ஆக்ஷன் பண்ணிட்டு வரலாமா? சூப்பர் குட்டீஸ், எல்லாமே ஃபர்ஸ்ட் சாங் எல்லாமே சூப்பராக ஆக்ஷன் பண்ணிங்க. நம்ம இப்போது செகண்ட் சாங்கில் போகிறோம். செகண்ட் சாங் ஒரு இங்கிலீஷ் சாங், ஓகேங்களா? த ஃபாதர் ஆப்ரஹாம். இந்த சாங் எல்லாமே ஆக்ஷன் பண்ணிட்டு வரலாமா? செகண்ட் சாங் எல்லாமே சூப்பர் ஆக்ஷன் பண்ணிங்க. நம்ம தேர்ட் சாங் என்னன்னா ஐ ஹேவ் டிசைடட். இந்த சாங் எல்லாமே இப்போ ஆக்ஷன் பண்ணிட்டு வரலாமா?
turning back. The world behind me, the cross before me. The world behind me, the cross before me. The world behind me, the cross before me. No turning back, no turning back. No turning back, no turning back. ஃபர்ஸ்ட்டு 3 சாங்ஸ்க்கு எல்லாமே அழகாக ஆக்ஷன் பண்ணிங்க. நம்ம லாஸ்ட் சாங்க்குள்ளே வந்துட்டோம். லாஸ்ட் சாங் என்னென்னா சுக்கு சுக்கான்னு இருக்குது. இதுக்கு எல்லாமே போய் அழகாக ஆக்ஷன் பண்ணிட்டு வரலாமா? சுக்கு சுக்கான்னு இருக்குவேன், பக்கம் ஒரு சாத்தான. பரலோகம் பார்த்து சென்றிடும் ரயிலு நந்தான. சுக்கு சுக்கான்னு இருக்குவேன், பக்கம் ஒரு சாத்தான. பரலோகம் பார்த்து சென்றிடும் ரயிலு நந்தான. சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு ஜீசஸோட சிக்கு புக்கு. சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு சூப்பரா போகுது சிக்கு புக்கு. சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு ஜீசஸோட சிக்கு புக்கு. சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு சூப்பரா போகுது சிக்கு புக்கு. சிக்கு 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 சிக்கு. இன்ஜின் டிரைவர் இசுவோடு பயணம் செய்கிறேன். ட்ராக்க விட்டு மாறாம பரலோகம் செல்வேன். இன்ஜின் டிரைவர் இசுவோடு பயணம் செய்கிறேன். ட்ராக்க விட்டு மாறாம பரலோகம் செல்வேன். சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு ஜீசஸோட சிக்கு புக்கு. சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு சூப்பரா போகுது சிக்கு புக்கு. சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு ஜீசஸோட சிக்கு புக்கு. சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு சூப்பரா போகுது சிக்கு புக்கு. சிக்கு 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 சிக்கு. சுக்கு சுக்கான்னு இருக்குவேன், பக்கம் ஒரு சாத்தான. பரலோகம் பார்த்து சென்றிடும் ரயிலு நான் தான. சுக்கு சுக்கான்னு இருக்குவேன், பக்கம் ஒரு சாத்தான. பரலோகம் பார்த்து சென்றிடும் ரயிலு நான் தான. சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு ஜீசஸோட சிக்கு புக்கு. சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு சூப்பரா போகுது சிக்கு புக்கு. சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு ஜீசஸோட சிக்கு புக்கு. சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு சூப்பரா போகுது சிக்கு புக்கு. சிக்கு 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 சிக்கு. இன்ஜின் டிரைவர் இசுவோடு பயணம் செய்கிறேன். ட்ராக்க விட்டு மாறாம பரலோகம் செல்வேன். இன்ஜின் டிரைவர் இசுவோடு பயணம் செய்கிறேன். ட்ராக்க விட்டு மாறாம பரலோகம் செல்வேன். சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு ஜீசஸோட சிக்கு புக்கு. சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு சூப்பரா போகுது சிக்கு புக்கு. சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு ஜீசஸோட சிக்கு புக்கு. சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு சூப்பரா போகுது சிக்கு புக்கு. சிக்கு 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 சிக்கு. ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம முக்கியமான ஒரு செஷன் வந்திருக்கோம். ஏசப்பாவை நம்ம ஆராதிக்க போகிறோம். ஓகேவா? இருக்கிற இடங்களில் நீங்கள் முழங்கால் படியலாம், இல்லை எழுந்து நிற்கலாம். ஆண்டவரை இப்போ நம்ம வர்ஷிப் பண்ண போகிறோம். சரியா? ஓகே, எல்லோரும் கண்களை மூடி ஆண்டவரை கொஞ்ச நேரம் ப்ரைஸ் பண்ணுங்க பார்க்கலாம். இயேசுவே, அப்பா உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, அப்போ உங்கள் சமூகத்தில் உம்மை ஆராதிக்க நாங்கள் வந்திருக்கிறோம் ராஜா. ஏசப்பா, எங்கள் மத்தியில் நீங்கள் இறங்கி வாங்க ராஜா. ஏசப்பா, எங்களை ஆண்டவரே முழுவதுமாய் நீர் ஆட்கொள்ளும்படியாக நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. தேவரீர், நீர் சகலவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, பரிசுத்தமான தேவனை இந்த வேளையில் நம்ம ஆராதிக்க வந்திருக்கிறோம். பரிசுத்த இதயத்தோடு, முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நம்ம தொழுது கொள்ள போகிறோம். ஏசப்பா, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உங்கள் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. இயேசுவே, ஒரு விசையப்பா எங்களுடைய சிந்தனைகளை கிறிஸ்துவின் இயேசுவுக்குள்ளாக நாங்கள் சிறைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீர் ஆண்டவரேப்பா
எங்களுடைய ஆராதனையில் பிரியப்படும்படியாக ஏசப்பா உம்மை நாங்கள் ஆராதிக்க எங்களுக்கு நீர் கிருபையை தாங்க, கிருபையை தாங்க ஏசப்பா. நீரே எங்களுடைய கோட்டையாக இருக்கிறீங்கப்பா, நீரே எங்களுடைய தஞ்சமாக இருக்கிறீங்கப்பா. நாங்கள் நம்பி இருக்கிற துருகம் நீங்கப்பா. நாங்கள் ஆபத்து காலத்தில் ஆண்டவரே அப்பா அடைக்கலம் புகுற நல்ல கோட்டையாக நீர் எங்களோடு கூட நீங்கள் இருக்கிறீங்க ஆண்டவரே. ஏசப்பா உம்மை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம் ராஜா. உம்மை நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம் அப்பா. 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து ஏசப்பா நீங்கள் தான் எங்களுடைய கோட்டை, நீங்கள் தான் எங்களுடைய தஞ்சம் என்று சொல்லுவோமா. Here I am, O Lord.
you, Lord, with all that I have. Here I am. Here I am. Oh Lord, here I am. Oh Lord, here I am. Oh Lord, here I am. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட ஏசப்பா உம்மை ஆராதிக்க நான் இங்கே வந்திருக்கிறேன்ப்பா. அப்பா, here I am, oh Lord. You're my savior, you're my shepherd, you're my strength in need, oh Lord. ஏசப்பா, நீங்க தான் எனக்கு எல்லாமே. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, இயேசுவே அப்பா, நீங்க தான் எனக்கு எல்லாமே. இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே மீட்பர், இயேசுவே நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. எனதெல்லாவற்றிலும், எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசு. கடைசி ஒரு தடவை சொல்லாமா, இயேசுவே இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே மீட்பர், இயேசுவே இயேசுவே. ஏசப்பா, நாங்க உங்களை மாத்திரம் தான் ஏசப்பா நம்பி இருக்கிறோம். அப்பா, எங்களுடைய பலமோ அல்லது எங்களுடைய படிப்போ, அப்பா எங்களுடைய பெற்றோர்களையோ நாங்க நம்பி இல்லை ராஜா. ஏசப்பா, நாங்க உங்களை மாத்திரம் தான் ஏசப்பா நம்பி இருக்கிறோம். எங்களை அழைத்த தேவ நீர் உண்மை உள்ளவர் அப்பா. உமக்கென்று நீர் தெரிந்து கொண்டு உம்முடைய பிள்ளைகளாக எங்களை நீர் மாற்றி வைத்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்க ஜீவனுள்ள நாளெல்லாம் உங்க நாமத்தை மாத்திரம் நாங்கள் உயர்த்துவோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் குடும்பமாய் உம்மை மாத்திரம் ஆராதிப்போம் ஆண்டவரே. இயேசுவே, நீர் நல்லவர், நீர் பெரியவர் அப்பா, நீர் போதுமானவர் அப்பா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும் பொழுது மற்ற எல்லா காரியங்களையும் நீங்க எங்களுக்கு கூட கொடுக்குறீங்க அப்பா. அப்பா, நாங்க வேற எதை குறித்தும் நாங்க கவலைப்பட வேண்டியதில்லை ராஜா. பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்ன தேவனை ஏசப்பா உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனை நாங்கள் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். இயேசுவே, உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் ராஜா. இயேசுப்பா, எங்களுடைய ஆராதனை நீங்க ஏற்று அங்கீகரிங்க ஆண்டவரே. உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. மீதியா நேரங்கள் எல்லாவற்றையும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவிலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹலோ ஹீரோஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது உங்களுடைய ஸ்டோரி டைம். நம்ம இப்ப சாமுவேல் கதையை கேட்டுட்டு இருக்கிறோம். போன வாரம் ஆன்ட்டி சொன்னேன், அண்ணால் இப்போ சர்ச்சில் வந்து பயங்கரமா புலம்பி அழுதாங்க. அதை பார்த்த ஏலி கூட அண்ணால் வந்து ரொம்ப தண்ணி அடிச்சுட்டு வந்து புலம்புறதா சொல்லி வான் கூட பண்ணாரு. அப்ப அண்ணால் சொன்னாங்க, இல்ல பாஸ்டர், நான் தண்ணிலாம் அடிச்சுட்டு வரல, என்னோட சூழ்நிலை அப்படி, எனக்கு குழந்தை இல்லை, நான் அதை தான் ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப கூட ஆன்ட்டி சொன்னேன், அண்ணாளுக்கு ஆண்டவர் எப்படி குழந்தை கொடுத்தாரு அப்படிங்கிறத அடுத்த வாரம் சொல்றேன்னு. அந்த கதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அண்ணாள் ரொம்ப அழுததுக்கு அப்புறம் ஏலி கூட அண்ணால ஆசீர்வதிச்சாங்க. கவலைப்படாதம்மா, நீ வீட்டுக்கு போ, ஆண்டவர் கண்டிப்பா உன் பிரேயரை கேட்பாருன்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. அண்ணாள்
சர்ச்சில் வந்து அப்படி அழுது புலம்பி ஆண்டவர்கிட்ட தன்னுடைய குறையெல்லாம் சொன்னதுக்கு அதுக்கப்புறம் அன்னாள் துக்கமாவே இல்லை, வருத்தப்படவே இல்லை. ஏன் தெரியுமா? ஏன்னா அன்னாளுக்கு தெரியும் அவங்க யார நம்பி வந்திருந்தாங்க. அவங்களுடைய ஒரே தெய்வமாகிய யெகோவா தெய்வத்தை, அந்த கர்த்தரை நம்பி வந்திருக்காங்க. நம்ம ஆண்டவர் நம்மளை கைவிடுவாரா? கைவிட மாட்டார்ல. அந்த நம்பிக்கை அன்னாளுக்கு ரொம்ப இருந்ததுனால தைரியமா அன்னாள் வீட்டுக்கு போனாங்க. வீட்டுக்கு போய் கொஞ்ச நாள்லயே ஆண்டவர் அன்னாளுடைய கர்ப்பத்தின் தடையை நீக்கினார். அன்னாளுக்கு ஒரு குழந்தைய கொடுத்தார். அந்த குழந்தை வயிற்றுல இருந்தது தெரிஞ்சதுக்கு அப்புறம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அன்னாள் ஆண்டவர்கிட்ட கேட்டது இப்ப அன்னாளுக்கு கிடைச்சிருச்சு. அன்னாள் பயங்கர ஹாப்பி. குழந்தையும் பிறக்குது. குழந்தை பிறந்த உடனே எப்பயும் போல நம்ம எல்கானா என்ன பண்ணுவாரு, வருஷம் வருஷம் இந்த ஷீலோல இருக்கிற ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வந்து பலி கொடுப்பாங்க இல்லையா? அப்படி பலி கொடுக்கறதுக்கு பெறப்படும் போது கிளம்பும் போது எல்கானா கூப்பிடுறாரு, அன்னாள் நீ கேட்டது வேற நிறைவேறிடுச்சு, ஆண்டவர் உனக்கு ஒரு குழந்தை வேற கொடுத்துட்டாரு, சரி வா அப்படியே நம்ம போய் ஆண்டவருக்கு வந்து ஒரு நன்றி சொல்லிட்டு வரலாம் அப்படின்னு கூப்பிடும் போது அப்ப அன்னாள் சொன்னாங்க, இல்ல எல்கானா, நான் இந்த வருஷம் உங்க கூட வரப்போறது கிடையாது. ஏன்னா நான் கேட்டதை கொடுத்த ஆண்டவருக்கு நான் ஒண்ணு கொடுக்க போறேன். எல்கானாக்கு பயங்கர ஷாக். என்னது அது அப்படின்னு கேட்டாரு. அப்ப அன்னாள் சொன்னாங்க, எல்கானா நான் என்னோட பிரேயர் என்ன தெரியுமா, ஆண்டவர் எனக்கு ஒரு பையனை கொடுத்தா அந்த பையனை நான் அப்படியே ஆண்டவருக்கு கொடுத்துருவேன். ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யறதுக்கு சர்ச்சிலேயே கொண்டு வந்து விட்டுருவேன்னு சொல்லி நான் பொருத்தனை பண்ணியிருந்தேன். அந்த பொருத்தனைய நான் நிறைவேற்றணும். குழந்தை பிறந்து ஒரு வருஷத்துலலாம் ரொம்ப குட்டி குழந்தையா இருக்கும், அதை கொண்டு போய் விட முடியாது இல்லையா? சோ நான் கொஞ்ச நாள் இந்த குழந்தைய வளர்த்துட்டு இந்த குழந்தை நடக்கும் போது இந்த குழந்தைய கொண்டு போய் நான் சர்ச்சில் விடலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்ட உடனே எல்கானா கோபப்படுவாருன்னு பார்த்தா எல்கானா சொல்றாரு, வாவ் சூப்பர் அன்னாள், நீ என்ன பிளான் பண்ணிருக்கியோ அதுபடியே செய், நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொன்னாரு. எவ்வளவு ஒரு ஆச்சரியமான விஷயம் இல்லையா? இதுல ஒரு பெரிய ரகசியம் இருக்குது. என்ன ரகசியம்? ஆண்டவர் நமக்கு பெஸ்ட் கொடுக்கும் போது நம்மளும் ஆண்டவருக்கு திருப்பி என்னதை கொடுக்கணும், பெஸ்ட்டை தான் கொடுக்கணும். அது ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி மட்டும் ஆண்டவருக்கு பிடிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நமக்கு கண்டினியூஸா பெஸ்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு நம்ம ஆண்டவர். இது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால அவங்க என்ன பண்ணாங்க, ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்ததை நாங்க கடவுளுக்கு கொடுக்கிறோம் 2 பேரும் முடிவெடுத்துட்டாங்க. இதை தெரிஞ்சதுக்கு அப்புறம் எல்கானா என்ன பண்ணாரு, அன்னாளை விட்டுட்டு பெண்ணினாலையும் பெண்ணினாலுடைய பிள்ளைங்களையும் கூட்டிக்கிட்டு அந்த வருஷம் ஷீலோக்கு வந்தார். சர்ச்சுக்கு வந்து அவங்க எப்பயும் போல பலியிட்டுட்டு போனாங்க. இப்படியே 3 வருஷம் ஓடிச்சு. 3வது வருஷம் வந்ததுக்கு அப்புறம் தான் அன்னாள் சொன்னாங்க எல்கானா கிட்ட, எல்கானா இப்ப ஐ எம் ரெடி, தம்பி இஸ் ஆல்சோ ரெடி. இப்ப நம்மளுடைய குட்டி தம்பி சாமுவேலுக்கு 3 வயசு கிட்ட வந்துருச்சு. அவன் குடுக்குன்னு நடக்கிற பையனா ஆயிட்டான். இப்ப அவனை தைரியமா நம்ம என்ன பண்ணலாம், கூட்டிட்டு போய் சர்ச்சில் விடலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. முடிவெடுத்துட்டு சர்ச்சுக்கு கூட்டிட்டு வராங்க. சர்ச்சுக்கு கூட்டிட்டு வந்தா சும்மா வெறும் கையில வரல. அன்னாள் கூட்டிட்டு வரும்போதே 3 புல்லட் 3 காளமாடை கூட்டிட்டு வராங்க. அதுக்கப்புறம் ஒரு படி மாவை எடுத்துட்டு வராங்க. இது எல்லாத்தையும் எடுத்துக்கிற அப்புறம் ஒரு பாட்டில் நிறைய நல்ல திராட்சை ரசம் அதையும் எடுத்துட்டு வராங்க. இது எல்லாம் காணிக்கையா கொடுத்து சாமுவேலையும் ஒப்படைச்சிட்டு போறாங்க. எல்லாத்தையும் எடுத்துட்டு வராங்க. வந்தா அந்த நாள் என்ன நாள், உலகத்துல இருக்கிற எல்லா இஸ்ரவேலர்களும் ஷீலோன்னு சொல்லப்படுகிற அந்த இடத்துக்கு வந்து பலி செலுத்துற நாள். கூட்டம்னாலும் கூட்டம், அப்படிப்பட்ட கூட்டம். அது எப்படி தெரியுமா, அது ஒரு திருவிழா மாதிரி. நம்ம கிறிஸ்துமஸ் நியூ இயர் எல்லாம் கொண்டாடுறோம்ல, அப்ப சர்ச்சுக்கு வராதவங்க எல்லாம் சர்ச்சுக்கு வருவாங்கல்ல, அதே மாதிரி இந்த வருஷத்துல இந்த ஒரு நாள் எவ்வளவு பெரிய தூரத்துல இருக்கிற இஸ்ரவேலர்களா இருந்தாலும் அவங்க சர்ச்சுக்கு வர்றது வழக்கம். பயங்கர கூட்டம் வேற. கூட்டம் கூட்டம் கூட்டமா நின்னு பலி செலுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. கடைசியில பார்த்தா பிரதான ஆசாரியனான ஏலி உட்கார்ந்து இருக்கிறாரு. ஏலிக்கு முன்பாக பலி கொடுக்கிற இடம் இருக்குது. பினெகாஸ் ஓப்னேங்கிற 2 பேர் நிக்கிறாங்க. ஆசாரியர்கள் எல்லாம் இருக்கிறாங்க, லேவியர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. ஒவ்வொரு குடும்பமா வந்து பலி கொடுக்குது. சூப்பரா இருக்குமா? நம்ம அண்ணாலும் என்ன பண்றாங்க, ஒரு காளைய பிடிச்சிருக்காங்க. நம்ம சாமுவேல் அப்படி கையில தூக்கி வச்சிருக்கிறாங்க. அவங்க கொண்டு வந்த கிஃப்ட் எல்லாம் வச்சுட்டு ரெடியா இருக்கிறாங்க அவங்க டர்னுக்காக.
என்ன நடக்க போகுது அதை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நீங்க அடுத்த வர வரைக்கும் காத்துட்டு இருக்கணும். அது வரைக்கும் ஓகே குட்டீஸ், இன்றைக்கி சண்டே கிளாஸ் ப்ரோக்ராம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அவங்க சொல்லி கொடுத்த ஸ்டோரி, அந்த மாரல்ஸ் எல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. இந்த புது சாங்ஸ் எல்லாம் நீங்கள் நல்லா சூப்பராக நீங்கள் கூட சேர்ந்து ஆடி கற்றுக்கிட்டீங்க. ஸோ ஓகே, நம்ம கடைசியாக எண்டிங் ப்ரேயர் பண்ணி முடிப்போமா? சொன்ன எல்லாத்தையும் நீங்கள் மனசில் வச்சு நீங்கள் அதுபடி நடக்கணும். சரியா? சரி, எல்லாம் கண்ணை மூடுங்க பார்க்கலாம், ஜெபம் பண்ணலாம். அன்புள்ள ஏசப்பா, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். இந்த நேரத்திலே ஏசப்பா, நாங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே சண்டே கிளாஸில் கற்றுக்கொண்ட எல்லா காரியங்களையும் தங்களுடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்தி கொள்ள கர்த்தர் நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. பிள்ளைகள் படிக்கிற இடங்களில், வீடுகளில், ஆண்டவரே சமுதாயத்தில் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய், கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாய் இருக்க கர்த்தர் நீர் ஒவ்வொருவருக்கு கிருபை தாங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஓகே குட்டீஸ், நம்ம நெக்ஸ்ட் வீக் இன்னொரு சண்டே கிளாஸ் ப்ரோக்ராமில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.